வருஷம் ஒருத்தர் உங்க வீட்ல வாடகைக்கு இருக்காருன்னா அந்த வீடு அவங்களுக்கு சொந்தம். சொல்றேன் என் வீடு எப்படி அவங்க வீடு ஆகும்? ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கியா? இல்ல. சரி, மாதம் ரெண்ட் வாங்கிருப்பேன், அதுக்கு ரிசிப்ட் கொடுத்திருக்கியா? இல்லையே. ஈபி பில்லாச்சும் நேம்ல இருக்கா? இல்லையே. அதுவும் அவங்க பேர்ல தான் இருக்கு. எதுவுமே இல்லாட்டி வாடகைக்கு இருக்கிறவரு ஈஸியா அந்த வீட்டை சொந்தமாக்கிக்க முடியும். இது உண்மையான பாத்துருவோமா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா உங்க லீகல் அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்க உங்க ஹரணி அட்வொகேட் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோல சொன்ன மாதிரி நீங்க உங்க வீடை ரெண்டுக்கு விடுறீங்க, ரெண்டல் அக்ரிமெண்ட் எதுவுமே போடல, அந்த டெனன்ட் உங்க வீட்டுல 12 வருஷமா இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த வீடு அவங்களுக்கே போயிடுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாதுங்க. நீங்க ரெண்ட் ரெசிப்ட் வச்சிருந்தாலோ எலக்ட்ரிசிட்டி பில்லா வாட்டர் பில்லா இருக்கும் எல்லாமே ஓனரோட நேம்ல இருக்கு அப்படின்னும் பொழுது அவங்கள உங்க வீட்டுல இருந்து நீங்க எவிக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா RLTO சூட் தாராளமா ஃபைல் பண்ணலாங்க. இப்போ டெனன்ட்க்கு சாதகமா ஒரு ரகசியம் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு காலி மனை இருக்குங்க, அந்த காலி மனை இருக்கு அப்படின்றதுனால நீங்க அந்த இடத்துல போயிட்டு ஒரு வீடும் கட்டி 12 வருஷத்துக்கு மேல அந்த வீட்டுல நீங்க இருக்கீங்க. ஆனா அந்த வீட்டோட மனையோட ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்ராட்ல இருக்க ஒரு நபர். அவரு உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே பண்ணல. அந்த வீட்டுல நீங்க சந்தோஷமா நிம்மதியா கட்டிட்டு ஜாலியா இருக்கீங்க அப்படின்னும் பொழுது நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியை உங்களோட ப்ராப்பர்ட்டியா கிளைம் பண்ணிக்க முடியுங்க. அது பேர் தான் அட்வர்ஸ் பொசிஷன் சொல்லுவாங்க. ஆனா நீங்க அதுக்கு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணணுங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அது ஈஸியாலாம் உங்க நேமுக்குலாம் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. கோர்ட்டுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணணும் 12 வருஷமா அந்த இடத்துல நீங்க இருந்திருக்கீங்க, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம தான் இருந்திருக்கீங்க, ஓனர் உங்களை எந்த விதமான ஒரு கொஸ்டினும் ரைஸ் பண்ணல அப்படி நீங்க ப்ரூவ் பண்றீங்கன்னும் பொழுது இந்த இடத்த உங்க நேமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்க. ஹவுஸ்னாலயோ இல்ல டெனன்ட்னாலயோ நீங்க ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, லீகல் கான்சிக்வன்சஸ்லாம் நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.